இந்த மாதிரியான எஸ்எம்பிஎஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக சப்ளை கொடுத்தா ஒர்க் ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குட் கண்டிஷனில் தான் இருக்குது. பவர் கார்டு இருக்குது. பவர் கார்டை இன்சர்ட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ சப்ளை வந்து ஆன் பண்ணிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் வந்து ஆன் ஆகாது. என்ன ரீசன்னா இந்த மாதிரி நீங்கள் எஸ்எம்பிஎஸ்ஸை ஓப்பனில் வச்சு டேரெக்டாக பவர் கார்டை இன்சர்ட் பண்ணி சப்ளை கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. இது தெளிவாக புரிஞ்சுங்க. எதுக்காக இது ஒர்க் ஆகாதுன்னா இப்போ சின்ன இமேஜ் காமிச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் ஒயர் பிஎஸ் ஆன் இருக்குல்ல, அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த க்ரீன் கலர் ஒயர் எல்லா எஸ்எம்பிஎஸ்லையும் க்ரீன் கலர் ஒயர் ஒன்று இருக்கும். அந்த க்ரீன் கலர் ஒயர் ப்ளஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய எந்த பிளாக் நீங்கள் ஷார்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து ஆன் ஆகும். இந்த எஸ்எம்பிஎஸ்ஸில் எந்த எஸ்எம்பிஎஸும் இந்த க்ரீன் கலரையும் பிளாக்கையும் ஷார்ட் பண்ண தான் இருக்குது. அதுக்காக நம்ம எக்ஸாம்பிளுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் சப்ளை இருக்குது, ஆனால் எஸ்எம்பிஎஸ் வந்து ரன் ஆகாது. இப்போ நான் சின்ன ஷார்ட்டிங் ஒயரால் இந்த க்ரீன் கலர் நான் வந்து பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளாக் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூலிங் ஃபேன் வந்து ரன்னிங் ஆகுது. உங்களுக்கு சவுண்டு கேட்குதா தெரியல. ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேஷன் ஆகுது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லைட் வந்து எரிஞ்சிட்டே இருக்கா. நான் இந்த ஷார்ட்டிங் பாருங்கள், இதை வந்து ரிமூவ் பண்ணி காட்டுற பாருங்கள். இந்த ரிமூவ் பண்ணிட்டால் இந்த லைட் வந்து ஆஃப் ஆகிடும். அதாவது எஸ்எம்பிஎஸ் வந்து இப்போ பவர் இருக்குது, இருந்தாலும் இந்த ஷார்ட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நான் ஓப்பன் பண்ணிட்டேன். 2த்தையும் ஓப்பன் பண்ணிட்டேன். உங்களுக்கு எஸ்எம்பிஎஸ் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. மறுபடியும் பாருங்கள், ஒரு பண்ணி காட்டுறேன். 3வது க்ரீன் கலர் ஒயரையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளாக்கையும் ஷார்ட் பண்ணுற பாருங்கள். மறுபடியும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சப்ளை வந்துச்சு. கூலிங் ஃபேன் ரன்னில் இருக்குது. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லோ கலர் வந்து 12 வோல்ட்டும், ரெட் கலர் 5 வோல்ட்டும், ஆரஞ்சு கலர் 3.3 வோல்ட்டு 20 வோல்ட் டிசி வந்து வச்சுட்டோம். இப்போ நம்ம இதை செக் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ப்ரோபை வந்து பிளாக்கில் இன்சர்ட் பண்ணிடலாம். எல்லோ வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுற பாருங்கள். இப்போ வோல்டேஜ் பாருங்கள் 12.2, அது கரெக்டாக 12 வோல்ட் பக்கா வருது. அதேமாதிரி நம்ம ஒவ்வொரு வோல்ட்டு நம்ம செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம 5 வோல்ட் செக் பண்ணலாம். இங்கே வரக்கூடிய ரெட்டு நீங்கள் எந்த பிளாக் வேணாலும் செக் பண்ணலாம். இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள் கரெக்டாக 5 வோல்ட் வருது பாருங்கள். அதே மாதிரி ஆரஞ்சு செக் பண்ணிடலாம். இங்கே ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா இங்கே வருது பாருங்கள், 4வது பின். ஏற்கனவே சொன்ன மாதிரி 3.3 வோல்ட்டு பக்கா வருதா.